Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நிறைய பேர் வந்து கேட்கக்கூடியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இமேஜ் போடுறீங்க போட்டுக்கிட்டு உங்களோட வீடியோவோட லிங்க் வந்து அந்த இடத்துல ஷேர் பண்றீங்க. சோ இது வந்து எப்படி பண்றது அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோ போட்டுருக்கோம். கொஞ்சம் பழைய வீடியோ. சோ அதனால நம்ம புதிய வீடியோ வந்து போட்டுருக்கோம். என்னன்னா இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அது கம்யூனிட்டி tab போஸ்ட் அப்படினு வந்து சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் போட்டுட்டு நம்ம வந்து லிங்க் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இத வந்து இன்னுமே நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஓட்டு வந்து கேக்குறதுக்கு பயன்படுத்தலாம். இல்லனா சும்மா நம்ம வேற ஏதாவது இமேஜ் போடலாம். டைரக்ட்டா நம்ம அடுத்த சேனலோட வீடியோ கூட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்ய முடியும். அதெல்லாம் எப்படி வந்து செய்யறது அப்படிங்கறத ஒன் பை ஒன் நம்ம வந்து பாப்போம். இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் ஃபோன்ல YouTube ஆப் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஹோம் பேஜ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து நமக்கு கம்யூனிட்டி அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து போஸ்ட் எல்லாம் போட முடியும். இல்ல அப்படினா கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பல் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இத நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் a போஸ்ட் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணி கூட நம்ம வந்து போஸ்ட் வந்து போட முடியும். இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கறது பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த கம்யூனிட்டி அப்படிங்கற அந்த tab வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தான் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படினா உடனே வந்து கிடைக்காது. சில நேரங்கள்ல ஒரு 2-3 வீக்ஸ் கூட டைம் வந்து எடுத்துப்பாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய சேனல் வந்து மேட் ஃபார் கிட்ஸ் அதாவது குழந்தைகளுக்கான கண்டென்ட் மட்டுமே போடக்கூடிய ஒரு சேனல் அப்படினா இந்த கம்யூனிட்டி tab அப்படிங்கறத கொடுக்க மாட்டாங்க. சோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி வந்து இந்த போஸ்ட் இதெல்லாம் நம்ம போடுறதுன்னு பாப்போம். கம்யூனிட்டி அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இது வந்து வந்துரும். ஜஸ்ட் நம்ம இந்த டாப்ல இத வந்து டச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம இமேஜ் நம்ம வந்து போட முடியும். அதே மாதிரி ஓட்டு கேக்குறது அப்படினா ஓட்டு கேக்கவும் எல்லாமே பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் கீழ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு கேக்குற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து பாப்போம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஆஸ்க் யுவர் கம்யூனிட்டி அப்படினு கேக்குறாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கேள்வி வந்து கேட்கணுமோ அத வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறமா கீழ வந்து ஆட் ஆப்ஷன் அப்படினு இருக்குல. சோ அந்த இடத்துல நம்ம வந்து அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கணும். சோ நான் சும்மா 1 அப்படினு கொடுக்கிறேன். சாரி இந்த ஆட் ஆப்ஷன் இருக்குல இத வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1 அப்படிங்கறத வந்து கொடுக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஆட் ஆப்ஷன் அதுல வந்து 2 வந்து கொடுத்துக்கிறேன். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா another ஆட் ஆப்ஷன் இருக்குல அத கிளிக் பண்ணிட்டு 3 கொடுத்துக்கலாம். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கொடுக்கலாம். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 5 ன்னு கொடுத்துக்கலாம். சோ நான் வந்து சும்மா வந்து நம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்கேன். இது இல்லாம கரெக்ட்டான ஒரு கேள்வியை கேட்டுட்டு கரெக்ட்டா நீங்க வந்து அதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 வரை தான் நம்ம கொடுக்க முடியும். கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த போஸ்ட் அப்படிங்கறத போட்டு விட்டுட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட கம்யூனிட்டி tabல வந்து போஸ்ட் ஆயிரும். நம்மளோட ஆடியன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு நமக்கு வந்து ஓட் எல்லாம் போடுவாங்க. சோ நம்ம என்ன விஷயத்தை பத்தி கேட்டோமோ அதோட ரிசல்ட் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிரும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓட் கேட்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அதுக்கு அப்புறமா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இமேஜ் எல்லாம் கூட நம்ம போட முடியும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான். சோ ஜஸ்ட் நம்ம அத கிளிக் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து கேலரி பேஜ்ல வந்து போயிடும். சோ நம்ம வந்து ஏற்கனவே அங்க இமேजेस எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம்ல அதுல வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் போடுறதுனா கூட ஒன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அங்க வந்துரும். மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5 இமேஜ் வரை கொடுக்க முடியும். கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதுக்கு அப்புறமா நம்ம அந்த போஸ்ட் அப்படிங்கறத அப்படியே கொடுத்தோம்னா உடனே வந்து போஸ்ட் ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஆரோ மார்க் இருக்கும். கிளிக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து அந்த போஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரியறது மாதிரி வைக்கணும்னா பப்ளிக்ல வந்து கொடுக்கலாம். இல்ல நம்மளோட சேனல் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியணும் அப்படினா சோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த போஸ்ட் அப்படிங்கறத கொடுத்தோம்னா போஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போஸ்ட் போடுறதா இருக்கட்டும் இல்லனா நம்ம வந்து வீடியோ வந்து ஷேர் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே ஷெட்யூல் பண்ணி வைக்க முடியும். சோ அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஷெட்யூல் அப்படின ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இத வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷெட்யூல் டேட் டைம் எல்லாமே இருக்கு. சோ எல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிட்டு டன் கொடுத்தோம் அப்படினா கரெக்ட்டா நம்ம எந்த டைமுக்கு கொடுத்திருக்கோமோ அந்த டைமுக்கு வந்து அது வந்து போஸ்ட் ஆயிரும். சோ அப்படியும் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து பேக் வந்திருப்போம். வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் மெசேஜ் அப்படினு கொடுத்திருக்காங்கல சோ அந்த இடத்துல நம்ம ஏதாவது எழுதுறது அப்படினா நம்ம இந்த எழுதிக்கலாம். இமேஜ்க்கு மேல அந்த இமேஜை பத்தி நம்ம ஏதாவது சொல்றது அப்படினா நம்ம வந்து அந்த இடத்துல சொல்லிக்கலாம். சோ அதுக்காக தான் அந்த ரைட் மெசேஜ் அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. சரி இது இல்லாம நம்ம வந்து வீடியோ லிங்க் எல்லாம் எப்படி ஷேர் பண்றது அப்படினு பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். டிஸ்கார்ட் கொடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருப்போம். சோ அந்த வீடியோவோட லிங்கை வந்து ஷேர் பண்ணிட்டு இமேஜ் நம்ம வந்து போடுறது அப்படினா சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் நம்மளோட வீடியோ செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோ லிங்க் வந்து எடுக்கலாம். இந்த வீடியோ பக்கத்துலயே 3 டாட் கொடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணிட்டு ஷேர் அப்படிங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து காப்பி லிங்க் அப்படினு சொல்லி இருக்கும். இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காப்பி ஆயிடுச்சு. திரும்பவும் நம்ம கம்யூனிட்டி செக்ஷனுக்குள்ளாடி வந்துக்கலாம்.
வந்துட்டு அதில் டாப்பில் வச்சு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வீடியோ லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்து டைப் பண்ணிக்கலாம். சும்மா வந்து வீடியோ லிங்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது எழுதுறதுனா கூட எழுதிக்கலாம். எழுதிட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து உங்கள் விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா கீழே வந்து இமேஜ் இருக்கும்ல, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்கு ரிலேட்டடான இமேஜை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இந்த இமேஜ் சைஸ் எப்படி இருக்கணும்னா 1:1 வந்து இருக்கணும். ஸோ அதுதான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி டேபு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து வந்துடும். அந்த இமேஜுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு மேலே வந்து ஷோ ஆகும். ஸோ இதுவுமே நம்ம போஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா உடனே வந்து போஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளோட வீடியோவை கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கார்ட் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ செக்ஷனுக்குள்ள அடி போயிட்டு இப்போ எந்த வீடியோவை நமக்கு வந்து ஷேர் பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த வீடியோவை நம்ம வந்து அந்த 3 டாட் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஷேர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா அந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வந்துடும். ஸோ இதில் இந்த வீடியோ பற்றி நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா மேலே அந்த இடத்துல வந்து எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த போஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா டைரெக்டாக அந்த வீடியோவே உங்களுக்கு ஷேர் ஆயிரும். ஸோ யாராவது ஒருத்தங்க அதை கிளிக் பண்ணாங்கன்னா வீடியோ உடனே வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபஸ்ட்டில் சொன்னதில் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான் ப்ளே ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இமேஜை தொட்டாலே அந்த வீடியோ வந்து ப்ளே ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த சேனலை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது கூட நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இந்த டாப்பில் நம்ம வந்துட்டு அப்படிங்கிறத வந்து போட்டுட்டு அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சேனலை ஜஸ்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வந்துடும். ஷிஜி டெக் தமிழ்னு கொடுத்தோம்னா வந்துருது பாருங்கள். அப்போ ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து அந்த சேனலோட இதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட வீடியோக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஸோ அவங்களோட சேனல் பேரை வந்து மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் வேறு ஏதாவது ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த வீடியோ கூட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது வேறு சேனலோட வீடியோவாக இருந்தால் கூட என்ன செய்யணும்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் போஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி இந்த இடத்துல வந்து வந்துடும். ஸோ அந்த வீடியோ பற்றி நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இந்த போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா அந்த வீடியோ வந்து அந்த இடத்துல வந்து போஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு சேனலில் போட்டிருக்கக்கூடிய அதாவது கம்யூனிட்டி டேபில் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டை வந்து நம்மளுடைய சேனலை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அல்லது நமக்கு வந்து 2வது 3வது சேனல் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த சேனலில் ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டு அதை கூட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா இப்போ அந்த சேனலோட கம்யூனிட்டியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சே சம்திங் அபவுட் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது சொல்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதுனா கூட நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த போஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட அந்த கம்யூனிட்டி டேபில் அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஷேராக வந்து வந்துடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி டேபை வந்து நிறைய விதத்தில் வந்து பயன்படுத்திக்க முடியும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.